ஹாய் வியூவர்ஸ், வெல்கம். ஸோ என்னுடைய நேம் தம்பிராஜ். ஸோ இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர் எங்கள் இன்ஸ்டியூட் வந்து கால் பண்ணுறாங்க, நிறைய குவாரிஸ் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு குவாரிஸும் ஒரு வீடியோ மூலமாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எங்களுடைய சேனல்ஸை வந்து தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுடைய எல்லா மனசில் இருக்க எல்லா குவாரிஸும் வந்து கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கேட்ட குவாரிஸ் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐ வயசில் வந்து நான் 10th ஜாயின் பண்ணணும், 12th ஜாயின் பண்ணணும். ஆனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் எக்ஸிஸ்டிங்காக நான் ஸ்கூலில் படித்தேன். ஆனால் ஸ்கூலில் எனக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாதனால அவங்க டிசி தரமாட்டுறாங்க. இப்போ என் கையில் டிசி இல்லை, பர்த் சர்டிஃபிகேட்டும் இல்லை. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 10th உங்கள்ட்ட அட்மிஷன் பண்ண முடியுமா, 12th அட்மிஷன் பண்ண முடியுமா, இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசி இல்லாமல் நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா. 12th வந்து பார்த்தீங்கன்னா டிசி இல்லாமல் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நான் என்னன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 10th எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல 10th அட்மிஷன் போடுறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன பர்டிகுலர்ஸ் வேணும், 12th அட்மிஷன் என்னென்ன பர்டிகுலர்ஸ் வேணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிசி முக்கியமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா 10thலையும் சரி 12thலையும் சரி என்ன வேணும் அப்படின்னா ஃபோட்டோ கம்பல்சரி வேணும், ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு க்ராப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சு விடணும். நிறைய பேர் சிக்னேச்சர் கேட்கும்போது பயப்படுவாங்க. சிக்னேச்சர் வச்சு நாங்கள் மிஸ்யூஸ் பண்ண போகிறதுலாம் இல்லை, எலக்ட்ரானிக் டிஜிட்டல் சிக்னேச்சர் தான், ஓகேங்களா. நீங்கள் கையெழுத்து போட்டு எனக்கு க்ராப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா போதும், ஓகே. அடுத்தது வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும். ஸோ நீங்கள் வந்து ஃபாரின் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு தேவையில்ல, பாஸ்போர்ட் வச்சு கூட போட்டுக்கலாம். ஆனால் ஆதார் நம்பர் இருந்தால் மட்டும் போதும், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். 10th அட்மிஷனா பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட பர்த்தோ இல்லை டிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா போதும். ஸோ என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு இல்லை, ஓகே, மிஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிசிக்கு பதிலாக செல்ஃப் சர்டிஃபிகேட் கைப்பட நான் வந்து ஸ்கூலில் இந்த மாதிரி ஃபீஸ் கட்டாதனால தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செல்ஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், கை ஒப்பந்தம் ஒன்று நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணாலே போதும், நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து லைட் பில்லோ இல்லை கேஸ் பில்லோ, இது அம்மா அப்பா பேரில் இருக்கணும், ஓகேங்களா. ஒருவேளை நீ வந்து பார்த்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுத ஆசைப்படுற அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுத போற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யாராவது உனக்கு வந்து கார்டியன்ஷிப் கொடுக்கணும் லீகலா. அப்படி கொடுத்தா மட்டும்தான் உன்னால எழுத முடியும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னால வந்து 10th அட்மிஷன் போட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்து என்ரோல் நம்பர் எடுத்து உன்னால தேர்வுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டி போக முடியும், இல்லைன்னா போக முடியும். இப்போ 12th எடுத்துட்டீங்கன்னா ஏன் சார் டிசி வேணாம் அப்படின்னு கேட்டால் 12th குவாலிஃபிகேஷன் 12th நீ படிக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட் மட்டும் தான் கம்பல்சரி வேணும். ஸோ உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் டிசி இல்லைனாலும் நீ போய்க்கலாம். ஏன்னா 10th டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்லேயே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் ஆயிருக்கும், ஓகே. டிசி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை, ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ 10th சர்டிஃபிகேட் நம்ம காட்டினாலே 12th அட்மிஷன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து +1 இல்லாமல் டேரெக்டாக நம்ம +1 படிக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 10th வந்து டிசி இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து யூ கேன் ரீப்ளேஸ் வித் செல்ஃப் சர்டிஃபிகேட். 12th படிக்கிறதுக்கு வந்து 10th மார்க் ஷீட் மட்டும் இருந்தால் போதும். ப்ரீவியஸாக படித்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு வரணும், கம்பல்சரி கிடையாது. அதனால உங்கள்ட்ட டிசி இல்லைனாலும் மறக்காமல் எங்கள் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நாங்களே உங்களுக்கு ஆன்லைனில் அட்மிஷன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். கூடவே எங்கள்கிட்ட வேல்யூஸ் ஆட் பண்ணி கொடுக்குறோம், கோச்சிங்கும் தரோம், டிஎம்ஐ சப்போர்ட், ப்ராக்டிகல் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இது சம்மந்தமாக மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9600119902. என்னுடைய பர்சனல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8056349902. தேங்க்யூ.